தமிழர்களின் வாழ்க்கையை போல் வானமும் கருத்திருக்கிற நேரத்தில் ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் விருந்தகை அண்ணா பிறந்தநாள் விழா மகா நாட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற பரணியாற்றங்கரையில் பாசறையை பாதுகாக்கின்ற கடமையை முறையாகவும் சிறப்பாகவும் செய்து வருகின்ற இச்சை கொண்ட இயக்கத்தின் மீது ஈடில்லா காதல் கொண்ட அண்ணன் தச்சை பெருமாள் அவர்களே, அறிஞர் விருந்தகை அண்ணாவின் சுடரை மாநாட்டு வளாகத்தில் ஏற்றி வைத்திருக்கின்ற நெல்லை மாவட்ட கழகத்தின் செயலாளர் வாழையடி வாழையென வந்த மரபில் வந்தவர் வரலாற்று நாயகன் வைகோவர்கள் விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றி பகை முடிக்கிற எங்கள் பந்தய குதிரை சந்ததம் மரபா நண்பன் பா ஆ சரவணன் அவர்களே, தேவலோகத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்த அறிவாசான் தந்தை பெரியார் திருவுருவப்படத்தை திறந்து வைத்திருக்கின்ற கழகத்தின் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர், காலில் நகமுளைத்த நாள் முதலாகவே பெரியாரின் கொள்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவன், அடக்குமுறை சட்டங்கள் என் கழுத்தை நெரித்த பொழுது ஆபத்து சூழ்ந்துவிட்டதென்று நான் அஞ்சிய பொழுது, அஞ்சாதே உன்னை நான் மீட்டுத் தருகிறேன் என்று என்னை மீட்டுத் தந்தவன், எந்நாளும் என் நன்றிக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் சுப்ரத்னம் அவர்களே, நீலத் திரைகிடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் காவல் தெய்வமாக இருந்த கழகத்தை பாதுகாக்கின்ற குளித்துறை நகர கழகத்தின் செயலாளர், அறிஞர் விருந்தகை அண்ணாவின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து உரை முழக்கமிட்டிருக்கின்ற என் அண்ணன் ஜெயராஜ் அவர்களே, மகாநாட்டின் வெற்றிக்கு நாலுகால் பாய்ச்சலில் கண்ணிமைக்காமல் கடமையாற்றியிருக்கின்ற கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர், கடந்த காலத்தில் கழகத்தை நெல்லை மாநகரத்தில் நிர்வகித்தவர், நிஜமான மாமாவெல்லாம் மாமாவல்ல, நிஜாம் மாமாதான் மாமா என்று நான் நித்தமும் நினைத்து நெகிழ்கின்ற மாமா KMA நிஜாம் அவர்களே, எங்கள் குமரியில் எல்லையில்லா காதலோடு இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லுகின்ற ஆழ்வலியும் தோல்வலியும் நிரம்ப பெற்ற குமரி மாவட்ட கழகத்தின் செயலாளர் நண்பர் தில்லை செல்வம் அவர்களே, வைகோ நடத்துகிற மகாநாட்டில் புலி இல்லாமல் இருப்பதா என்று ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கானகத்திலிருந்து கொண்டு வந்தானா, இது எங்கிருந்து